அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது மகர லக்கணம் மகர ராசி, துலா லக்கணம் துலாம் ராசி. இந்த ராசிகளுடைய ஒரு நல்ல ராசிகள். சரராசியில் காலபுருஷனுக்கு 7வது ராசியாகவும், சரராசியில் காலபுருஷனுக்கு 10வது ராசியாகவும் வருகிறது. இந்த மகர ராசி மகர லக்கணம், துலாம் ராசி துலா லக்கணம் எந்த பாவமாக வந்தாலும் சரி, நீங்கள் என்ன சொல்லலாம்னா இறைவனிடம்தான் சரணாகதி அடையும். நீங்கள் தனித்தன்மையாக பெரிய பிரில்லியன்ட், நம்மளால் எல்லாம் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அகந்தை கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அப்படி அந்த அகந்தை என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் நமக்கு வராமல் இருந்தால்தான் இந்த 2 ராசிகளும் என்ன சொல்லலாம்னா தப்பிக்கும். என்ன காரணம் அப்படின்னா என்ன சொன்னா மகாபாரதத்தில் திரௌபதி யாரை நம்பினாள் என்று சொன்னால் கண்ணனை நம்பினாள். தனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ஒரு அரச சபையில் துரியோதனால் என்ன சொன்னான்னா சேலை உருவப்படும் போது தன்னுடைய கற்பை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் தன்னுடைய மானத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் அவள் சரணாகதி அடைந்த ஒரு அமைப்பு யாரை, கிருஷ்ணனைத்தான். கிருஷ்ணன்ட்ட போய் சரணாயிட்டான். நீயே கதி, என்னை இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து காப்பாற்று அப்படின்னு சொல்லி போனதுனால திரௌபதி ஜெயிச்சிட்டா. இந்த ஒரு சம்பவம் நடந்து முடிந்த பிறகு தர்மனை என்ன சொன்னா சூதாட்டத்துக்கு அழைக்கிறார்கள். சூதாட்டத்துக்கு அழைக்கும்போது அவரும் சூதாட்டத்துக்கு ஒத்துக்கொள்கிறார். ஒத்துக்கொண்டு என்ன சொன்னான்னா சூதாட்டம் ஆரம்பிக்க போகும்போது துரியோதனன் சார்பில் சகுனியே என்ன சொன்னான்னா என்னுடைய மாமா சகுனியே விளையாடட்டும் அப்படின்றாரு. தர்மன் அவனே நின்று விளையாடுறான். அப்போ அவன் என்ன நினைக்கிறான்னா, நாம் இந்த மாதிரி சூதாடுவது யாருக்கு தெரியக்கூடாது, கண்ணனுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மாதிரியாக நினச்சிருவார் அப்படின்னு நினச்சிட்டு சொக்கட்டான் உருட்டும் போதெல்லாம் என்ன சொன்னான்னா தன்னை நம்பியே உருட்டினான். அப்போ கூட கண்ணா எனக்கு சரியான எண்கள் விழுகணும் அப்படின்னு அவன் சொல்லவே இல்லை. காரணம் என்ன சொன்னான்னா, ஒரு தவறு செய்கிறோம் அப்படின்னா, தவறு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் இறைவனிடம் என்ன சொன்னா, அன்னைக்கு சரணாகதி அடைந்திருந்தான் என்று சொன்னால் அவன் 14 ஆண்டுகள் காட்டுக்கு போக வேண்டிய அவசியம் வந்திருக்காது. அப்போ என்ன சொல்கிறான்னா, இந்த 2 மகரத்தில் ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தினாலும், துலாத்தில் ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தினாலும் நமக்கு ஆணவம் வரக்கூடாது. இந்த லக்கணங்கள் எந்த இடமாக வருகிறது, லக்கணமாக வந்தாலும் சரிதான், 2ஆம் இடம் வந்தாலும் சரிதான், 10ஆம் இடம் வந்தாலும் சரிதான், இன்றைய நாளின் தன்மை அந்த பாவம் என்னவாக உங்களுக்கு 4ஆம் இடமாக வருகிறதா, என்னுடைய குடும்பம், என்னுடைய வீடு இறைவன் பார்த்து கொள்வார், என்னுடைய குலதெய்வம் பார்த்து கொள்ளும், அவர்கள்தான் நான் ஒப்படைச்சிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர, நான் பார்த்துக்கிடுவேன், நான் செஞ்சுக்கிடுவேன், நான் பார்த்துருவேன் அப்படின்னு இந்த மகர பாவத்துக்கும் சொல்லக்கூடாது.
அதே மாதிரி துலாம் எந்த பாவமாக வந்தாலும் சரி, துலாம் எந்த பாவம் 10ஆம் பாவம் வந்தாலும் என்ன சொன்னால் அங்கே தொழிலில் ஆணவம் இருக்கக்கூடாது. அங்கே தொழிலில் வந்து என்ன சொன்னேன்னா, கடவுளை நம்பித்தான் நான் இதை வந்து இன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்து கடவுளால் தான், எல்லாமே கடவுளால் தான், எல்லாமே கடவுளால் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பாவத்தையும் வந்து நீங்கள் வந்து எப்பயுமே ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த 2 பாவத்தால் என்னைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஹெட் வெயிட் வந்துச்சோ அன்னைக்கு நீங்கள் தோல்வியை தழுவி விடுவீர்கள். தோல்வியை கண்டிப்பாக தழுவிடுவீங்க. அதனால் மகர லக்கணம், துலா லக்கணம், ராசி இறைவனிடம் சரணாகதி அடைந்தால்தான் பெரிய வெற்றி. அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னாலும் இந்த சரணாகதி தத்துவத்தை வந்து இவர்கள் கிடைக்கப்படவில்லை என்று சொன்னால் குரு கடாட்சமும் கிடையாது, தெய்வ கடாட்சமும் கிடையாது. அந்த மாதிரி வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ஒரு ஹெட் வெயிட் வர வைக்கக்கூடிய ஆதிபத்தியம் அங்கே இருக்குது. ஏன் ஹெட் வெயிட் வர வைக்கக்கூடிய ஆதிபத்தியம் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சீங்கன்னா, மகரத்தில் செவ்வாய் உச்சம், துலாத்தில் சனி உச்சம். இது 2 பேரும் என்ன செய்வாங்க, அந்த மகரத்தில் இருக்கிற செவ்வாய்க்கு எப்போ இருந்தாலும் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அந்த போர்க்குணம் உண்டு. நம்மை தவிர யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு எண்ணத்தை வந்து அது உருவாக்கும். துலாத்தில் வந்து சனி உச்சம். அப்போ இந்த உச்சமான 2 கிரகங்களும் நம்மளை போட்டு வந்து என்ன சொல்கிறான்னா, நம்மளை என்ன செஞ்சிடும், இறைவனிடம் சரணாகதி அடைய விடாது. சனியும் செவ்வாயும் சரணாகதி அடைய விடாது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இதோடைய உண்மை சூத்திரத்தை பெறணும். எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட இறைவன் என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வம்தான் எல்லாத்துக்கும் மேலானது. அதனால் நம்ம வந்து கீழான ஆள் தான் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்து நீங்கள் அந்த இடத்துல வந்து என்ன சொல்லலாம்னா வந்து யார் நீசம், குரு நீசம் மகரத்தில், இந்த இதில் துலாத்தில் யார் நீசம், சூரியன் நீசம். இவங்க 2 பேருமே வந்து என்ன சொன்னால் இங்கே வீழ்ந்து கிடக்காங்க. அப்போ அந்த வீழ்ந்து வந்து நீசத்தன்மையை அடைஞ்சிட்டாங்க. ஆனால் உச்சத்தன்மை உடைய ஒரு ஆதிபத்தியம் உடையதை நாம் தயவு செய்து இந்த மகர லக்கணம், துலா லக்கணம் வந்து உங்களுக்கு என்ன கட்டமாக வரும், ஏதாவது 12 கட்டத்தில் ஒன்று வரும். அதில் வந்து என்ன சொன்னேன்னா வந்து நீங்கள் சரணாகதி தத்துவத்தை வந்து அடையணும். தெய்வம்தான் இந்த 2 கட்டத்திற்கும் பாதுகாப்பு, நான் அல்ல. எனக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அதை கரெக்டாக கொடுங்கங்கிற ஒரு வார்த்தையோடு நீங்கள் நிறுத்திட்டு தெய்வத்தை பிடிச்சிக்கிடுங்க. அதுக்கு என்ன சொல்கிறான்னா வந்து என்ன சொல்கிறான்னா குலதெய்வத்தோடைய கடாட்சத்தை வந்து நம்ம பிடித்து கொள்ள முடியும். அப்போ பிடித்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து இந்த 2 கட்டத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ஆணவமும் அகம்பாதமும் கண்டிப்பாக கூடாது. அதற்கு காரணம் அதில் உச்சமாகிற கிரகங்கள் சனியும் செவ்வாயும் தான். இந்த சனியும் செவ்வாயும் வந்து என்ன சொன்னால் ஒரு மனுஷனை வந்து என்ன சொல்லலாம்னா வந்து கண்டிப்பாக ஆணவத்திற்கும் அதுக்கும் வச்சிரும். அப்போ வச்சுட்டு என்ன சொல்கிறேன்னா கடைசியில் சிறைக்கம்பிகளுக்கு போய் பின்னாடி நின்று என்ன செய்ய, ஒருத்தனை கொலை பண்ணுறதுக்கு உண்டான வைராக்கியம் நமக்கு வரலாம். நம்ம கொலை பண்ணிடுவோம், பண்ணிட்டு போகிறோன்னா ஜெயிலு தான். அதுக்கப்புறம் வாழ்க்கை நாசமாயிடும். அப்போ உச்சமான கிரகம் வந்து என்ன சொன்னான்னா எப்போ உச்சமான கிரகத்தோடைய ஆதிபத்தியத்தை நான் மனதில் வைக்கிறேன். ஒருத்தன் மேச லக்கணத்தில் போய் பிறந்திருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு அங்கே சூரியன் உச்சம். தன்னை எப்பயுமே ஒரு ஹெட் வெயிட்டாகவே நினச்சிட்டு இருந்தால் அவனுக்கு வந்து என்ன சொன்னால் வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா நிம்மதியே இருக்காது. அவ்வளோ பெரிய கெட்டிக்காரனாகிய சனி அங்கே நீசமாகி வந்து உட்காந்துருக்கான். அப்போ அதை பார்த்து நம்ம என்ன சொல்லணும், இவ்வளோ பெரிய ஆள் வந்து என்ன சொன்னால் இங்கே வந்து நீசமாகி உட்காந்துருக்கானே அப்படிங்கிறத நினைக்கணும். அப்போ சூரியனுடைய தன்மையிலே மேசராசிக்காரன் வந்து இருக்கக்கூடாது. சனி ஆதிபத்தியமாக லேசாக புனிஞ்சாச்சுன்னா அவன் துலாத்தில் உச்சமானது மாதிரி உச்சமாயிடுவான். அதனால் எந்த ஒரு மனிதரும் என்ன சொல்லலாம்னா வந்து ஒரு பாவத்தில் உச்சமாகின்ற கிரகத்தினுடைய கேரக்டரை தயவு செய்து வச்சுக்கிடாதீங்க. அதே சமயத்தில்
அந்த இடத்தில் ஆட்சி வருகின்ற ஆதிபத்தியமுடைய கிரகத்தோடைய ஆட்சி என்பது அரவணைப்பது, உச்சம் என்பது என்ன சொன்ன தான் பக்கத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா தனக்கு வந்து ஒரு மாசு இருக்கிறதாக சித்தரிக்கக்கூடிய ஒரு அமைப்புடையது. அதனால் மகரம் துலா லக்கணத்தில் யார் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு அது எந்த பாவமாக வந்தாலும் அதில் ஆணவம் கூடாது. இறைவனை மறக்கக்கூடாது. எல்லாமே இறைவன் தான். இறைவனே கெதி, இறைவனே கெதி அப்படிங்கிறத இந்த 2 பேரும் நினச்சிட்டாங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம்.